பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. நீங்க யோசிக்கிறீங்க, ஏசப்பா என்னை விட்டு விலகி போயிட்டாங்க போல, என்னால இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ண முடியல, என்னால இந்த பலவீனத்தை ஜெயிக்க முடியல, நான் சோர்ந்து போறேன் அடிக்கடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யோசிச்சு கவலையோட இருக்கிறீங்க. ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 54 verse 10. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். My unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். நான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை தருவேன். இன்னைக்கு நீ அநேக பிரச்சனைகள் மத்தியில நீ கடந்து போய் கொண்டு இருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, பயத்தோட இருக்கிற, எனக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிற, இன்றைக்கு நான் உனக்கு ஒரு புதிய பலனை தருவேன். நான் உனக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவேன். நான் உனக்கு கிருபை தருவேன்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு சில பிரச்சனைகள்னால, சில சரீரத்துல காணப்படுகிற பலவீனத்தினால இன்னைக்கு உங்களால சந்தோஷமாக சமாதானத்தோட வாழ முடியல. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, கவலைகள், இந்த எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படிதானே? இன்றைக்கு நீங்க பயத்தோட இருக்கிறீங்க, குழம்பி போயிருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு உண்டு, உன்னை நான் நிற்க பண்ணுவேன், இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நான் உன்னை நிற்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு கிருபைகளை தருகிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்க காணப்படலாம். இயேசு சொல்லுகிறார், நானே உனக்கு சமாதானத்தை தருவேன், நானே எல்லா பிரச்சனைகளையும் நான் சால்வ் பண்ணி தருவேன், நானே உனக்கு ஒரு விடுதலையை தருவேன், நானே உனக்கு சந்தோஷத்தையும் தருவேன்னு சொல்லி இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகல. நீங்க அநேக நாட்கள் அவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்தாலும் கூட அவர் உங்க மேல இரக்கமா இருந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தரணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். நீங்க நிற்கணும், நீங்க அவருக்காக நிற்கணும், நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க மேற்கொள்ளணும். அதற்காக நான் உனக்கு கிருபையை தருவேன்னு சொல்லி இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால என்னால எந்த காரியத்தையும் மேற்கொள்ள முடியல, என்னால எதையுமே ஜெயிக்க முடியல, நான் சோர்ந்து போறேன், ஏசப்பா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி யோசிச்சு நீங்க இந்த நாள்ல ஏசப்பாவோட பேசி கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு கிருபை தருவேன், நான் உன்னை நிற்க பண்ணுவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா எவ்வளவு அன்பான தேவன் பாருங்களேன். நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு கிருபை தருவார். நீங்க நிற்பீங்க, நீங்க இயேசுவுக்காக நிற்பீங்க, நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல நீங்க ஆண்டவருக்காக நிற்பீங்க, நீங்க படிக்கின்ற இடங்கள்ல ஆண்டவருக்காக நிற்பீங்க. எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், உங்க சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்களும் எதுவும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே கிருபைகளை கொடுக்கிற தேவனாக நீங்க கூடயே இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு கிருபைகளை அளிக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே நீங்க நிற்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைங்க தகப்பனே சப்ப உங்களுக்காக நிற்க கிருபை கொடுங்க. எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள இந்த நாள்ல கிருபை கொடுங்க. ஆண்டவரே சப்ப நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதை குறிச்சும் இனி நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்க அவர் உதவி செய்வார். நீங்க நிற்க அவர் கிருபை தருகிறார். நீங்க நிற்பீங்க. நிச்சயம் இயேசப்பா உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். God bless you. Have a blessed day.